ஹலோ கேமராமேன், லைட்ஸ்மேன் எல்லாம் ரெடியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டூடியோவுக்கு ஒரு முக்கியமான விஐபி வரப்போறாரு. அந்த விஐபியை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான விஐபி. அந்த இன்டர்வியூ மாத்திரம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா நம்ம சேனலோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிட போகுது. அது மாத்திரம் இல்லை, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நம்ம எம்டி சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் ஆர் இன்சென்டிவ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வர விஐபியை நம்ம நல்லா கவனித்து ஒழுங்காக லைட்டிங் கேமரா எல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அவர். ஹலோ 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 சார். ஹலோ, யார் சார் நீங்கள்? ஹலோ, என்ன சார் நீங்கள் இன்டர்வியூ நடக்கும்போது யார் சார் நீங்கள்? இன்டர்வியூ பண்ண போறேன் இல்லையா? விஐபி. ஆமா, அவரோட செக்யூரிட்டி நான் தான். ஓ, விஐபியோட செக்யூரிட்டியா நீங்க? ஆமா, ஸ்டூடியோக்கு வந்து செக்யூரிட்டி பண்றீங்க? ஐயப்பா, நான் ஃபுல்லா செக் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்தாதான் அந்த விஐபி அனுப்பிக்க முடியும். ஐயப்பா, சோ ஏன் வேலை பண்ண விடணும். என்ன என்னது அங்கே எல்லாம் சரியா இருக்கு. நான் போயிட்டு விஐபி அனுப்பிக்கிறேன். நம்ம இன்டர்வியூ ஆரம்பிச்சு முன்னாடி இந்த மாதிரி இருக்கு. ஸ்டூடியோவில் வந்து எங்கள் ஸ்டூடியோவில் வந்து எங்களே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த விஐபி எப்படி தான் இருப்பாரு? சரி, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது எப்படி வருவாரு பார்ப்போம். எப்படி இருக்காரு பார்ப்போம் விஐபியை. டைம் ஆச்சு, எல்லாம் ரெடியாக இருக்கப்பா. ஒரு வாரம் எப்போ வேணா வருவாரு. கொஞ்சம் ஹலோ ஹலோ ஹலோ, இப்போ நீங்கள் இருக்காப்போ அப்போதான் ஒருத்தர் பண்ணாரு. இல்லை, திறந்து விட்டுறேன். நாயோடைய அந்த யார் நீங்கள்? எதுக்காக வந்தீங்கப்பா? ஹலோ செக்யூரிட்டி, இவர் வெளில இருக்கு. ஹலோ சார். ஹலோ, நீங்கள் யார் சார் நீங்கள்? சார். ஹலோ. கார்த்திகேயன் நீங்கள் தானே சார்? ஆமாம், நான் தான் கார்த்திகேயன். நீங்கள் தான் ஒரு விஐபி இன்டர்வியூ பண்ண போறீங்க. ஆமாம், நான் தான் விஐபி இந்த இன்டர்வியூ. விஐபி நான் தான் சார். நீங்களா? என் பேர் ஆண்டி முத்து சார். நான் தான் வந்திருக்கேன் சார். ஆண்டி, நீ உங்களையா? ஆமாங்க. ஹலோ 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 ஹலோ, ஃபோன் வேறு ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. அவர் பேர் ஆண்டி முத்து. ஒரு நிமிஷம். என்ன சார் சொன்னீங்க பேரு? ஆண்டி முத்துப்பா. ஆண்டி முத்து சொல்றாரு. ஆண்டி முத்து. ஆமாம் சார், வந்திருக்காரு. ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டி முத்து வர போறார். ஆமாம், அவர் நல்லபடியா இன்டர்வியூ பண்ணு. புரிஞ்சுதா? நல்லா கவனிச்சு பண்றேன் சார். கண்டிப்பா நல்லா கவனிச்சு பண்றேன் நான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரைட் சார். ஓகே, थैंक यू. சரி சார், வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரலாமா? உட்காருங்க சார். ஓகே, நன்றி. ஆளை பார்த்த ஒரு மாதிரி இருக்காரு. அவர் வேற விபிங்கிறாரு சார். மிஸ்டர் கார்த்திகேயன், இங்கே வாங்க சார். சொல்லுங்க சார். முதல்ல இந்த கார்டு பிடிங்க. கார்டு பிடிங்க சார். இது உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைனாலும் எனக்கு கேளுங்க சார். ஹலோ, ஒரு நிமிஷம். கார்டில் என்ன இருக்கு? பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையம். பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையம், ஆண்டிமுத்து, தலைவர், தமிழ்நாடு. ஆமாம் சார். நாங்கள் நடத்துறது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம்னு ஒன்று நடத்துகிறோம். அதோட தலைவர் நான் தான். ஒரே நிமிஷம் சார். உள்ள நுழையும் போது கொஞ்சம் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். பிச்சைக்காரனே சார். இது பிச்சைக்காரனே தாங்களா? ஆமாம், சென்னையில் இருக்க பிச்சைக்காரன் தான் நான். நீங்கள் பிச்சைக்காரங்கிறீங்களா? ஆமாம். பிச்சைக்காரன் போய் நான் சரி சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சரி சார், இப்போ இங்கே என்ன இன்டர்வியூ எடுக்க போறீங்களா? உங்கள்கிட்ட கேள்வி ரெடியாக இருக்கு, இல்லை கேள்வி நானே கேட்கணுமா? இருக்கு சார், நான் கேள்விலாம் ரெடியாக இருக்கு. கேட்குறேன் சார். ஒரே நிமிஷம் சார். நாங்கள் கேள்வி தான். இப்போ கேள்வி எங்கள் அப்பா கேள்வி பாருங்க. ரைட்டு, சொல்லுங்கள் சார். இப்போது நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டீங்க. யார் நீங்கள்? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? சார், நான் தான் முதலே சொன்னேன் சார். என் பேர் ஆண்டிமுத்து. நான் சென்னையில் இருக்க ஒரு பிச்சைக்காரன். சரி. இந்த பிச்சைக்காரர்கள் நல்வாழ்வு சங்கம்னு ஒன்று இருக்கு, நடத்துகிறோம் நாங்கள். அதோட தலைவர் நான். ஓகே, இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் பேர் ஆண்டிமுத்து இருக்கு, அது எப்படி? ஆமாம் சார்.
அது எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க? அவ்வளோதானே? ஆமா. ஸ்டேட்டாக கேளுங்க சார். ஆ. நான் வந்து என்னோட மனைவி பேர் முத்து சார், என் பேர் ஆண்டி சார். அந்த ஆண்டி முத்து சேர்த்து வச்சிருக்கேன் சார். அவ்வளோதான். பிரமாதம் சார், பிரமாதம். ஒய்ஃப் பெரிய பார்த்து சேர்த்து நீங்க உங்களோட. ஆமா. சரி, ஆமா. மனைவி எல்லாம் சேர்க்கறதுல சார். மனைவி வந்து தான் கணவன் பேர் சேர்த்துக்கிறாள்ல சார். கரெக்ட் அதே கரெக்ட். மாதிரி நம்ம ஒய்ஃப் பேர் சேர்த்துட்டேன் சார். அவ்வளவுதான். அவ்வளோதான். அப்புறம் வந்து நீங்க திருப்பி கேட்கற தப்பா இருக்காதீங்க. பிச்சைக்காரன்னு சொன்னீங்க, உங்க ஒய்ஃப் கூட இல்லையே இருக்காங்களா? இல்ல சார், என் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கா சார், சும்மா தான் இருக்கா. தினம் டிவியை பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற லைஃப். இந்த தொழிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. வீட்டில் நிம்மதியாக இருக்கா சார். சரி, அப்ப குழந்தைங்க உங்களுக்கு? எங்களுக்கு 2 குழந்தைங்க சார். சரி, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி, பையன் பொண்ணு எல்லாம் படிச்சுட்டு. அவங்களே பிசினஸ் இருக்காங்களா? இல்ல சார், அவங்களாம் நல்லா படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பையன் அமெரிக்கால கலிபோர்னியால பே ஏரியால இருக்கான் சார். ஆமா, பொண்ணு வந்து கனடால இருக்கா சார். அவளை நல்லா வேலை பார்க்கறா சார். 2 பேரும் கல்யாணம் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, நீங்க படிச்சிருக்கீங்களா ஏதாவது? ஆமா சார், நானும் பிஏ ஜியோகிராஃபி படிச்சிருக்கேன் சார். ஏன்னா நான் எஸ்எல்சியில 40 மார்க் தான் வாங்கினேன். அதுக்கு ஜியோகிராஃபி தான் கிடைச்சது எனக்கு. நான் ஜியோகிராஃபி படித்தேன் சார். சரி, பிஏ படிச்சிருக்கீங்க, பின்ன ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? பின்ன சார், இந்த பிச்சைக்காரன் சொன்னாக்க எல்லாரும் ஒரு ஏளனமா பாக்குறா சார். இந்த பிச்சைக்கார நாயே, இந்த பிச்சைக்கார பயலு, இங்க நிக்காதரா, அங்க நிக்காதரா, எழுதி ஓடுறா, நீ திருந்த பயல அப்படின்னு எல்லாரும் சொல்றா சார். இவளுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும், நேர்மை கிடைக்கணும், ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் சார் நான் ஒரு இந்த மையமே ஆரம்பிச்சேன். உங்களுக்கு தெரியுமா சார், இந்த சாக்கடை கிளீன் பண்ணணும்னா நம்ம சாக்கடையில இறங்கணும், அப்பதான் கிளீன் பண்ண முடியும். அதுக்காக நானே ஒரு பிச்சைக்காரனை மாறிட்டேன் சார். சரி, அவங்க பார்த்த இதில் எனக்கு என் பக்கத்துல என்ன கேட்கணும்னு மனது சார். என் பையன் இருக்கு, தயவுசெய்து கொடுக்கல. அந்த பையில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு எனக்கு. அது இது கொஞ்சம் கேட்குறேன் நான் அவன்கிட்ட. சாரி சார், நீங்க இருந்ததுல பிச்சைக்காரங்கள சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களை எப்படி கேட்கறது, என்னது கேட்கறது ஒண்ணு. அதுவே அசிஸ்டன்ட் சொன்னாங்க. உங்களுக்கு கேட்ட முதலே கேள்வியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நானே உங்க கேள்வியை கேட்டுட்டேமா? எப்படி சார் வேலை பார்க்குறீங்க நீங்க எல்லாம்? கேள்வி அங்க மறந்து வச்சுட்டு வந்து இங்க வேலை பார்க்கறதில்ல நீங்க. என்னப்பா என்ன வந்திருக்க? மினிஸ்டர் சார். மிஸ்டர் கார்த்திகேயன், இது பர்சனல் காலுப்பா. உங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க. அப்பா கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்களா? கொஞ்சம். हेलो मंत्री जी, प्रणाम प्रणाम, फरमाइए। हाँ, क्या हाल चाल है? ठीक है? हाँ हाँ, बढ़िया है इधर। हाँ, आगे बताइए। अच्छा अच्छा, ठीक है जी, ठीक है। 1 महीने का टाइम दीजिएगा, सब खाली करवा देंगे हम। ठीक है, धन्यवाद धन्यवाद, थैंक यू। सर சொல்லுங்க சார். போன் போடுறீங்க, இந்திய பேசுறீங்க, மினிஸ்டர்ங்கிறீங்க, என்ன சார் இது? யார் என்ன பேசுனாங்க? சார், நம்ம எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும் சார். நம்ம பழக்கணும், எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹிந்தி கற்றுந்தா தப்பு கிடையாது சார் ஒன்றும். சரி. 2வது மினிஸ்டர் வந்து சென்னையில் இது சென்ட்ரல் மினிஸ்டர் சார், டெல்லியிலேருந்து சஞ்சய் சிங், ஜனகல்யாண மந்திரி, அவர் பேசினார் சார். ஓஹோ. அது வந்து நாங்கள் என்னன்னாக்க சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பின்னாடி ஒரு 164 குடிசை போட்டு நாங்கள் இருக்கோம் சார். அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக எடுத்தது. இப்போ அந்த இடத்த வந்து லோக்கல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல. நாங்கள் குடிசை மாற்று வாரியத்திலையும் கேட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குடிசை மாற்றி நல்ல வீடாக கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். உங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கிடையாது, அதனால கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே மினிஸ்டர் காதில் விழுந்த மினிஸ்டர் சொன்னார், நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணி எனக்கு கொடுங்க, நாங்கள் ஒரு மால் கட்டிக்கிறேன், உங்களுக்கு திருவள்ளூரில் வந்து 2 பில்டிங்களை கட்டித்தரேன் உங்களுக்கு ஃப்ளாட்டெல்லாம் அப்படின்னார். எங்களுக்கு 124 பேருக்கும் 1 BHK கட்டி வீடு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு 1 மாதம் டைம் கேட்டிருக்கேன். நாங்கள் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிடுவோம் சார். ரொம்ப பெரிய ஆளாக இருக்கேன் சார். அப்புறம் முக்கியமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்றீங்க, பிச்சைக்கார திருப்பி சொல்கிறேன், தப்பாக கேட்குறீங்க. சொல்லுங்க பரவாயில்ல சார், நான் பிச்சைக்காரன் சொல்லுங்க பரவாயில்ல. இல்லை, அது ஏன்னா சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வேணா சங்கடப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்க. இல்லை, இப்போ அந்த
தொழிலுக்கு நீங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, எவ்வளவு பேர் இருக்காங்க உங்க இதுல, அதுல என்ன செய்றீங்க ஆக்சுவலா நீங்க? நான் இந்த தொழிலுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு சார். எங்க சங்கத்துல 1800 பேர் இருக்காங்க, மெம்பரா இருக்காங்க சார். இந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையத்துல சென்னையில மட்டும் 1800 பேர் இருக்கோம் சார். நாங்க 30 லொகேஷன்ல அந்த 1800 பேரையும் நாங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம் சார். ஆமா, எங்க தொழில் பிச்சை எடுக்கிறது தான். ஆனா எங்க எடுப்போம்னாக்க நாங்க கோயில் வாசல் தான் எடுப்போம் பிச்சை. நாங்க கல்யாண வீட்லயோ ஹோட்டல் வாசல்லையோ சர்ச்சிலையோ மசூதிலையோ போய் நாங்க பிச்சை எடுக்க மாட்டோம். நம்ம வந்து கோயில் வாசல் தான் நாங்க பிச்சை எடுப்போம். நாங்க பிச்சை எடுக்கும்போது கூட பார்த்தா நீங்க தெரியும் சார், நீங்க கேட்டு பாருங்க. நாங்க ஒரு நாள் பூரா உட்காந்துருப்போம். 100 பேர் வந்தாங்க 10 பேர் தான் பிச்சை போடுவா. நாங்க எப்படி பிச்சை கேட்போம் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஞாபகம் இருக்கு ஏதாவது? நாங்க கேட்போம் சார், ஐயா தர்மம் பண்ணுங்க, அம்மா தர்மம் பண்ணுங்க அப்படிதான் கேட்போம். நாங்க ஐயா பிச்சை கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். நாங்க இல்ல ஒரு நிமிஷம், இதுக்குல நீங்க 1800 பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்க மெம்பர் ஆகிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கா எப்படி? அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க பார்த்து செலக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தெரியும் யார் யார் ஒழுங்கா இருப்பாங்கன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்து, ஆனா வந்து அந்த பிச்சைக்காரர்கள்லாம் அவங்க வருமானத்துல ஒரு 10% சங்கத்தை கொடுக்கணும் டெய்லி. ஓ அப்படியா? அந்த சங்கத்தை அந்த பணத்தை வச்சுதான் நாங்க சங்கத்தை நடத்துறோம். என்ன பண்றீங்க இந்த சங்கத்தை நடத்தி? என்னென்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் 25 வருஷத்துல? சார் 10% வருமானம்னா எல்லாருக்குமே வருமானம் டெய்லி கிடைச்சிடாது சார். ஒரு கோயில் நல்ல விசேஷமா இருக்கும், அன்னைக்கு நிறைய கிடைக்கும். ஒரு கோயில ஒன்றும் விசேஷமே இருக்காது, அங்க யாருமே வரமாட்டா, அவளுக்கு கிடைக்காது. யாருக்கு அதிகமா வருமானம் வருதோ அதுக்கு நாங்கள் 10% வாங்கிடுவோம். யாருக்கு 400 ரூபாய்க்கு கீழே வருமானம் வருதோ அவங்க கிட்ட வாங்க மாட்டோம். அவங்களுக்கு 400 ரூபாய் காம்பன்சேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். டெய்லி யார் யாருக்கு வருமானம் அவங்களுக்கு 400 ரூபாய் கொடுப்போம் முதல்ல. சரி, நீங்க வாங்க சொல்லிட்டீங்க, இப்ப இந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன செய்யறீங்க சார்? பிச்சைக்காரங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க சார். பிச்சைக்காரங்களுக்காக நாங்க வந்து சென்னையில ஒரு இது அமைச்சிருக்கு சார், கல்வி கூடம், பள்ளிக்கூடம் அமைச்சிருக்கு சார். 12வது வரையிலும் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரீயா, பிரைவேட் ஸ்கூலு ஃப்ரீயா. பிச்சை எடுத்து வந்த படத்துல இருந்து ஆமா, இந்த படத்துல இருந்து நாங்க நடத்துறோம் சார். பிச்சைக்கார குழந்தைகள் மட்டும் இல்ல சார், ஏழை எளிய மக்களோட குழந்தைகள் அங்க வந்து படிக்கலாம் சார். மத்தியான சாப்பாடு கூட ஃப்ரீ தான் சார் அங்க. இதுக்கு மேல சார் ஒரு 40 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் சார். அந்த ஹாஸ்பிட்டல் இலவசம் ஃப்ரீ சார். மருத்துவம் ஃப்ரீ. யார் வந்தாலும் இலவசமா மருத்துவம் செய்யறோம். மருந்து மாத்திரை இலவசமா கொடுக்குறோம். இதை தவிர எங்கிட்ட 2 ஆம்புலன்ஸ் வேற இருக்கு சார். ரொம்ப கேட்கறதே அதிகமா பிரமிப்பா இருக்கு சார். ஆமா, நீங்க பிச்சைக்காரர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அதை சொன்னீங்க. எங்களை மாதிரி நாங்க பிச்சை போடுறோமே, எதுக்கு நீங்க ஏதாவது செய்றீங்களா? கண்டிப்பா சரி சார், அது உங்களுக்கே தெரியாது. அதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு சார். இன்னைக்கு நீங்க எல்லாம் இருந்து சார், நான் கோயில் எனக்கு கேட்கறேன் சார். அம்மா எங்களுக்கு தர்மம் பண்ணுங்க, ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க? கோயிலுக்குள்ள போவீங்க, கோயில போய் கடவுளை வணங்குவீங்க, தீபாவளி காமிப்பீங்க, கோயில் உண்டியில போடுவீங்க, கோயிலுக்கு ஐயருக்கு தட்டில் காசு போடுவீங்க. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நிம்மதியோட வெளியே வருவீங்களா? நாங்க தர்மம்னு கேட்டவொடனே போடுவீங்க எங்களுக்கு. நாங்க என்ன பண்ண உடனே அந்த தர்மத்தை வாங்கிட்டு, ஐயா நல்லா இருங்க, அம்மா நல்லா இருங்க, உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்க ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டோமா? கொடுக்குறீங்க. ஒண்ணே சார், உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்களோட கிடைக்கிறது. 2வது தர்மம் பண்றது சார். நீங்க தர்மம் தான் சார் உங்க கடைசி காலத்தை உங்களை காப்பாற்றும். நீங்க உங்களுக்கே தெரியாம தர்மம் பண்றீங்க. உங்களுக்கு உங்க பாவத்தை போக்குறதுக்கு ஒரு பெரிய வழிகால் நாங்க தான் சார். இல்ல சார், இப்ப சென்னையில மட்டும்தான் நாங்க இருக்கோம். ஆனா வந்து விரைவில் தமிழ்நாட்டுல 4 பிரான்ச் ஓபன் பண்ணதா இருக்கோம் சார். நாங்க திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், இந்த 4 இடத்துல கோயில் ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. அங்க இந்துக்கள் கோயில் நிறைய இருக்கு. இந்த 4 இடத்துல நாங்க பிரான்ச் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற பிச்சைக்காரர்களை எங்க சங்கத்துக்குள்ள கொண்டு வந்து எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்றாங்க, அந்த மாதிரி பண்ண போறீங்களா? நாங்க அப்படி பண்ண மாட்டோம் சார். நாங்க போனாலே எங்கள்கிட்ட எல்லாரும் வந்து மெம்பரா வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் எப்படி பிச்சை எடுக்கணும், டிசிப்ளின் எப்படி இருக்கணும், நீதி நேர்மையெல்லாம் எப்படி கிடைக்கும், அதுக்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, குடிக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து நேர்மையா வாழ வைக்கணும். அதான் இவ்வளவு சொல்றீங்க, கேட்க எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த தொழில் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா?
எங்க வருமானம் இருக்கட்டும் சார். உங்க வருமானம் எவ்வளவு சார் வருது? ஏன் ஒரு மாதம்? ஆமா சார், உங்களுக்கு எவ்வளவு மாதம் சேலரி? என்ன சார் இப்போ உங்களை என்னோட கம்பெனி என் வருமானம் கேட்குறீங்க? ஆமா கார்த்திகேயன், உங்க வருமானம் எவ்வளவு வருது மந்த்லி? நான் வந்து இங்கே இதாக இருக்கேன், ஒரு கம்பெனியாக இருக்கேன், இங்கே இதில் வேலை செய்கிறேன். எனக்கு என்ன ஒரு பிடிச்ச போக ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 ரூபா வருது சார். எனக்கு 30,000 வருது சார். ஒரு டிகிரி படிச்சு, ஒரு பிஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு, ஒரு எம்பிஏ படிச்சுட்டு, இங்கே பேண்ட் ஷர்ட்டை போட்டு டை கட்டி உட்காந்துட்டு 4 பேரை வேலை பண்ணா மாதம் 30 நாள் வேலை பண்ணுறது கூட 30 நாள் சம்பளம் கிடைக்குது. ஏன் சார் இந்த வேலை பார்க்குறீங்க நீங்கள்? எங்களோட வந்துருங்க சார். எங்கள் தொழிலில் அரை நாளைக்கு சார் 30,000 சார். ஹாஃப் டேல 30,000 சார். ஹாஃப் டேல 30,000? ஆமாம், ஒரு நாளைக்கு 60,000 எங்களுக்கு எங்கள் சங்கத்துக்கு வருது வருமானம். ஆமாம், இது நார்மல் டேஸில் சார், சாதாரண நாட்களில். ஒரு விசேஷ நாட்களாக இருந்ததுனாக்கா, கோயில் திருவிழா இருந்ததுனாக்கா அன்றைக்கும் நிறைய வருது சார் எங்களுக்கு வருமானம். இந்த வருமானத்தை வச்சு தான் சார் எங்கள் சங்கத்தை நடத்துகிறோம் நாங்கள். ஆமாம். அப்போ இவ்வளோ வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? சங்கம் வச்சுருக்கீங்க, இருக்கீங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, பேசாமல் பாலிடிக்ஸில் சேர்ந்துடலாம் போறீங்க சார். பாலிடிக்ஸில் நம்ம வேண்டாம் சார், அது பெரிய சாக்கடை சார், அது வேண்டாம் சார் நமக்கு. ஆனால் சார் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்கல்ல, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் எங்கள்கிட்ட வருவாங்க சார். நாங்கள் இங்கே கூட்டம் நடத்துகிறோம், இங்கே ஊர்வலம் நடத்துகிறோம், எங்களுக்கு 500 பேர் கொடுங்க, 600 பேர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஆள் அனுப்பிச்சிடுவோம், கொடியை பிடிச்சி நாங்கள் போய் கட்டிட்டு வருவோம். கடைசியில் 400 ரூபா கிடைக்க ஒரு பிரியாணி பாக்கெட் கிடைக்கும் சார். நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் போவோம் சார். எல்லா கட்சிக்கும் நாங்கள் உண்டு, ஆனால் நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது. சரி, உங்கள் தொழிலில் நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்க டெய்லி? சார் எங்கள் தொழிலில் லிமிட்டட் டைம் தான் சார். நாங்கள் உங்களை மாதிரி 24 மணி நேரம் பண்ண மாட்டோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது சார். ஆமாம், நாங்கள் வந்து எங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் எங்களுக்கு. காலம்பரம் 8 மணிக்கு வருவோம் சார், மத்தியானம் 1 மணி வரை வேலை பார்ப்போம். மறுபடியும் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் 4 மணில 8 மணி வரலாம், அவ்வளோதான் சார். சரி, நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இந்த தொழிலில்? சார் சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? நம்ம கடமையெல்லாம் ஒழுங்காக பண்ணணும். எனக்கு சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் 1/4, அதாவது 400 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுங்க சார். 400 ரூபா எனக்கு வருமானம் வந்ததுனாக்க நான் 100 ரூபாயை கொண்டு போய் என்னோட அப்பா அம்மா இருக்கா அவங்களுக்கு கொடுப்பேன் சார். அது கடன், என்ன அப்பா அம்மா என்ன பெற்ற கடன் இல்லையா சார், கடன் தீக்கணும் சார், அதுக்காக 100 ரூபா கொடுத்துருவேன் சார். அப்புறம் உள்ளே போவேன் சார், என்னோட அக்கா உட்காந்துருப்பா சார். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் முடிச்சு திரும்பி வந்துட்டா சார். அவளுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பேன் சார். அவளுக்கு நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றணும், அது அவங்க டியூட்டி. இல்லாட்டி போனால் எங்கள் அண்ணா தம்பி இருக்கு, அவங்க காப்பாற்றலாம். ஆனால் நான் வச்சுட்டே நான் காப்பாற்றுறேன், நான் 100 ரூபா கொடுக்குறேன் சார், அது தர்மம் சார். அதுக்கப்புறம் உள்ளே போவேன் சார், என் மனைவி இருப்பா, என் மனைவிக்கு 100 ரூபா கொடுப்பேன் சார், அது என் கடமை. நான் கல்யாணம் பண்ணிட்டு ஆக்ஷன் வந்திருக்கேன், அது என் கடமை சார், அதுக்காக 100 ரூபா கொடுப்பேன் சார். வெரி குட், வெரி குட். அப்புறம் உள்ளே போனாக்க என்ன குழந்தைகள் இருப்பேன் சார், அதுக்கு 100 ரூபா கொடுப்பேன். அது என்னோட சேமிப்பு சார். அது நாளைக்கு வயசான ஆச்சுனாக்க எங்கள் அப்பா அம்மாலாம் போயிடுவாங்க, என் கடன் முடிஞ்சு போயிடும். என்னோட குழந்தைகள்கிட்ட சேமிப்பு இருக்கு, அவங்க என்ன ஒரு வேளை காப்பாற்றலாம். அவங்க என்ன ஒரு வேளை காப்பாற்றலன்னோட பரவாயில்ல சார், என் கடமை நான் ஒழுங்காக செஞ்சுட்டேன், குழந்தை பார்த்துல பரவாயில்ல, என்னோட தர்மம் என்ன காப்பாற்று சார். அது ஏதோ உங்கள் ஏதோ கை காட்டிகிட்டே இருக்காங்க, என்ன சார், என்ன டைம் வேறு பார்த்துட்டே இருக்காங்க, என்ன விஷயம்? இதுக்கு ஒரு இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமான்னு நினைக்கிறீங்களா இந்த சேனல்லாம்? சார் உங்கள் டிஆர்பி என்ன சார்? சார் உங்கள் டிஆர்பி என்ன சார்? டிஆர்பியா? ஆமாம் சார், டெலிவிஷன் ரேட்டிங் சார். டிஆர்பி பற்றி நீங்கள் கேட்குறீங்களா? செகண்ட் வாப்பாங்க, ஒரு நிமிஷம். செகண்ட் வாப்பா. ஹலோ ஹலோ, அவர் டிஆர்பி கேட்குறாருப்பா, எவ்வளோ டிஆர்பி சொல்லுங்க. ஹலோ சார், இந்த சேனலுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு டிஆர்பி என்ன சொல்லுங்க. டிஆர்பி 0.75 இருக்குது சார். ஆ 2.4 2.6 ஃபுட் போயிடுச்சு சார். இப்போ பாருங்க, உங்க டிஆர்பி ஏறிட்டு போயிட்டே இருக்குப்பா. ஐயோப்பா. ஆமா, டிஆர்பி என்ன தெரியுமா உங்க சார், உங்க பாப்புலாரிட்டி, உங்க ஷோட பாப்புலாரிட்டி இன்னைக்கு சைடே போயிட்டு இருக்கு சார். நான் வந்ததுனால இப்போ இந்த அடுத்த பாருங்க, உங்களுக்கு விரைவில் இந்த ப்ரோக்ராமை ரிப்பீட் பண்றதுக்கு உங்களுக்கு ரெக்வஸ்ட் நிறைய வந்துடும். இப்போ இந்த 1/2 மணி ப்ரோக்ராமை நீங்க 1 மணி ஆக்கிடுவீங்க. 1/2 மணிக்குள்ள எத்தனை காமிக்கிறீங்களோ அதை 1 மணியா பண்ணதுனால உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும் சார். உங்களுக்கு உங்க டிவி கம்பெனிக்கே வருமானம் நிறைய வரும். ஏன் சார், சொல்ல போனால் உங்களுக்கே ப்ரொமோஷன் கிடைக்கும் சார். ரொம்ப ஆச்சரியமா சார், ரொம்ப ஆச்சரியமா. கடைசியாக ஒரு கேள்வி உங்ககிட்ட, வருங்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க சார்?
முதல்ல இந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையத்தை தமிழகம் பூரா பரவி தமிழகத்தில் ஒரு பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்வு கொடுத்து ஒரு நீதி நியாயம் எல்லாம் கிடைக்கணும். அது எங்களோட முக்கியமான காரணம். ரெண்டாவது, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை திருப்பதியில் போய் பிச்சை எடுக்கணும் சார். திருப்பதியில் பிச்சை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து எங்கள் சங்கத்தோட சார்பாக ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன் ரெட்டியை கேட்டிருக்கோம். அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. வந்து அடுத்த வாரம் எங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் அங்கே போய் அவரை பார்த்து மீட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் திருப்பதியில் பிச்சை எடுக்கலாம்னு இருக்கோம் சார். வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட பேசுனது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மனம் திறந்து பேசுனீங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது, என்னடா அது எப்படி இருக்குன்னு. ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் தொழிலை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனீங்க. உங்கள் தொழில் மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி. எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் வந்துருச்சு, நானும் கிளம்பணும். மிக்க நன்றி. நீங்கள் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது வந்து உங்கள் வாசக நேயர்களுக்கு எல்லாருக்கும் பிச்சைக்காரர்களை ஒரு மனிதர்களாக பாருங்கள். பிச்சைக்காரர்களை ஏராளமாக பார்க்காதீங்க. நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் தர்மம் பண்ணுங்க. பின்னால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது அது ஒன்று தான். நன்றி.